ஹாமி, ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோல்சியோ மாமா. ஸோ டயம்க்கு போட்டதுலேருந்து ஜிமின்க்கு போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, ஓகேடா. இப்போ ஜிமின்க்கு பார்க்கலாம். அண்ட் இந்த டயம் ஸ்டோரி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்கு போயிடலாம். என்னடி பாயெல்லாம் பல்லாக இருக்குது? இருக்காதா பின்ன? என் மாமா ஊர்லேருந்து வராரு. வெளிநாட்டில் படிச்சிருக்காரு. பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காரா தெரியுமா? எனக்கு தெரியறது இருக்கட்டும், அவருக்கு உன்ன தெரியுமா? அதெல்லாம் தெரியும். என் ஞாபகம் வச்சிருப்பாரு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் விளையாடி இருக்கோம். இப்போ வரைக்கும் அவர் என்னை ஞாபகம் வச்சிருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சிருக்காருன்னு சொல்கிற, உன்னை விட நிறைய படிச்சிருப்பாரு போலியே. நீ +2 தானே படிச்சிருக்க? அதனால இப்போ என்ன? நானும் படிச்சிருக்கேன்ல. இங்கிலீஷில் கையெழுத்தெல்லாம் போடுவேன். இங்கிலீஷ் பேச வராது தான், ஆனால் நான் கற்றுப்பேன் அவருக்காக. இதோ பாருடி, அவர் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரல. உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வராரு, அவ்வளோதான். வெளிநாட்டில் படித்த பையன்னு சொல்கிற, இப்போ வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கூட இல்லாமையா இருக்கும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன்டி, வெளிநாட்டில் பொண்ணுங்க நம்மளை விட ரொம்ப அழகாக புத்திசாலியாகவும் இருப்பாங்களாம். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்னை மட்டும் தட்டி பேசுறதுலே இரு. சரி சரி, நீ அவர் மேலே இவ்வளோ ஆசை வச்சிருக்க, அதே மாதிரி அவரும் இருந்தால் சந்தோஷந்தான். அப்படியே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வயக்காட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சரி புள்ள, இப்போ நீ உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிக்கோ. உன் மாமனுக்காக நீ என்ன கொடுப்ப? இப்போ நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த நிலம் கூட என் பேரில் தான் இருக்குது. இது எல்லாமே மாமாவுக்கு தான். அடி போடி பைத்தியக்காரி. ஏய், ஃபோன் அடிக்குதுடி. அச்சிச்சோ, ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தேன். 2 தடவை அப்பா கூப்பிட்டுருக்காரு. ஹலோ அப்பா. அப்படியாப்பா? இதோ கிளம்பிட்டேன். வந்துடுறேன். இல்லைப்பா, சீதா கூட தான் இருக்கேன். சரி. என்னடி சொன்னார் அப்பா? என் கூட இருக்கேன்னு கிளம்பி வான்னு சொன்னாரா? இல்லை, கல்யாணத்துக்கு மாமா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்களாம். அதான் என்னை கூப்பிடுறாரு. இப்போ நீ ஓடிடுவ அதானே? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்க போகிறேன். அவர் எப்படி இருக்காரோ? ஒரே ஆர்வமாக இருக்குடி. சரி, நான் போய் பார்த்துட்டு ஒரு நாள் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிடி, சும்மா பேசிகிட்டே இருந்துடாத. உன் மனசில் அவர் இருக்கிற மாதிரி அவர் மனசுலையும் நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கோ. வயசு கூட்டிகிட்டே போகுதுடி. இப்போவே 22 ஆகுது உனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். நீங்கள் அப்படியே உங்கள் தாவணி ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அந்த வயல்வெளியில் நடந்து போயிட்டு ஒரு மரத்தை பார்த்து சிரிக்கிறீங்க. அங்கேருந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அம்மாடியோ, எவ்வளோ பெரிய காரு. உள்ள யாரும் இல்லை போலையே. அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களா? என்னம்மா தேடுற? ஒன்றும் இல்லைண்ணா, மாமா ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க, அதான் பார்த்தேன். இந்த காரில் தான் வந்தாங்களா? ஆமாம்மா, இந்த காரில் தான் வந்தாங்க. எல்லாரும் அப்போவே உள்ளே போயிட்டாங்க. போங்க. சரி. உங்கள் வீட்டில் கல்யாணன்றதுனால நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு அக்காவுக்கு பின்னாடி நின்று அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஒருத்தராக பார்த்துட்டு இருப்பீங்க. மெரூன் கலர் ஷர்ட்டு அண்ட் பிளாக் கலர் ஃபேண்ட்டு டக்கின் பண்ணிவிட்டு பிளாண்ட் ஹேரில் நல்லா தூக்கி வாரிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார். அவரை பார்க்கும்போது தான் லைட்டாக உங்கள் மாமா ஜட மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அவரை சின்ன வயசில் பார்த்தது. ஓ, நல்லா போதுமாம்மா. இப்போ கூட என்ன, நீங்கள் சுதா கல்யாணம்னு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைம்மா, முக்கியமான காரியம் இல்லைன்னா கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அங்கேருந்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்துட்டு போகிறது, இதெல்லாம் யார் பார்க்குறது? உங்களுக்கு தானம்மா தேவையில்லாத செலவு. அதான் சுதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். சரிண்ணே, சுதா இங்கே இருக்கா? சின்னவங்க அவர் தான் மாமாவாக இருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்காரு. அப்பாடி, என் கண்ணே பற்று. சுற்றி போடணும். அவளை அப்போவே வர சொன்ன நீ ஃபோன் பண்ணி. ஒயன் அப்பா. சின்ன பிள்ளைல பார்த்த மாதிரி அப்படியே இருக்காளே. என்னம்மா, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியுது அத்தை. ஜிம்மின்னு அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். பிகாஸ் அவனுக்கு எந்த ஒரு பயம் எதுவுமே கிடையாது. ஸோ பக்கத்தில் யார் என்ன நினைப்பாங்கன்னு அவன் யோசிக்க மாட்டான். அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும்.
நீங்கள் பாட்டுக்கு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பீங்க. சரிம்மா, நான் கூப்பிட்டபடி கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம். என்ன மடி, அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டை காமிம்மா. நானும் ஆ சரிங்கப்பா. மன்னிச்சுக்கோங்கண்ணே, அவர் ஒரு 2 நாளில் வந்துடுவார். அது பரவாயில்லம்மா. அங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக 4 நாள் முன்னாடி நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை பொறுமையாக வரட்டும். வாங்க அத்தை, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றிலும் தென்னந்தோப்பு இருக்கும். நடுவில் தான் 2-3 வீடு இருக்கும். அதில் ஒன்று உங்களோட கெஸ்ட் ஹவுஸ், இன்னொன்று உங்களோட வேர் ஹவுஸு. ஸோ இன்னொன்று நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது. நீங்களும் உங்கள் அத்தை அப்புறம் ஜெமின் 3 பேரும் இந்த வீட்டிலேருந்து அங்கே நடந்து போயிட்டு இருப்பீங்க. அத்தை, எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னடி கேள்வி கேட்குற? இந்த ஊரில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு பிடிக்காம இருக்குமா? மாமாவுக்கு பிடிக்கல போலையே. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே வந்தது. இப்போ எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இருக்காது. இங்கே இவ்வளோ மரம் வச்சுருக்காங்க, அது வீட்டை சுற்றி. இங்கே எல்லாம் கோகோனட் பிஸ்னஸ் தான் ஜெமின். ஓ, ஐ see. இவர் மனசில் யாராவது இருக்காங்களா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாமாவோட ஒய்ஃபு வரலையா அத்தை? ஏ, என்னடி பேசுகிற? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அப்பாடா, இன்னும் கல்யாணம் ஆகலையா? வேணும்னா சொல்லு, உனக்கு கட்டி வச்சிடுறாங்கண்ணே. ஆ இல்லை அத்தை, அவர் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காரு. என்னை போய் எப்படி கல்யாணம் பண்ணிப்பார்? என் பிள்ளை நான் சொல்கிற பேச்சை தட்டி போக மாட்டான். என்ன ஜிமின்? அவங்க அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை பார்த்து அப்படியே லவ்லியாக ஸ்மைல் பண்ணுறான். அண்ட் உங்களுக்கு நீங்கள் முழுக்க பட்டாம்பூச்சியாக இருந்து அப்படியே காற்றோட காற்றா பறந்து போகணும் போல இருக்கும். இதுதான் வீடு, நீங்கள் உள்ளே போங்க, நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இந்த வீட்டில் வந்து தங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது. இப்போ தான் காரு சத்தம், வண்டி சத்தம், அது இதுன்னு இல்லாமல் அமைதியாக இருக்குது. நீங்கள் லக்கேஜ் எடுக்க வருவீங்க, பக்கத்தில் இன்னொரு சூட் கேஸில் ஒருத்தர் கை வைப்பார். யாருன்னு பார்த்தா உங்கள் மாமா தான். என்னடி அவ்வளோ பேசுவ, இப்போ பார்த்தா கூட பேச மாட்டேங்கிற, ஏதாச்சும் உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் என்னை ஞாபகம் வச்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, அதான். எனக்குள்ள ஒன்று ஞாபகம் இருக்கு. உன் கூட சேர்ந்து விளையாடுனது, எனக்கு புளியங்க பறித்து கொடுத்தது, எல்லாமே ஞாபகம் இருக்கு. உனக்கு தான் என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை பாருங்க, நீங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்காக பறிச்சுட்டு வந்தேன். அப்போவே கொடுத்துருப்பேன், ஆனால் அப்பா இருந்தாரா, அதான். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் நீங்களும் அவனை பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப வெக்கப்படாதடி, உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியங்காவை அப்படியே சாப்பிட்டுட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறான். நீங்களும் ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்க. அங்கே ஒரு ஏர்லி மார்னிங் 8 o'clock போல் வந்திருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க சாப்பிடல, உங்கள் வீட்டில் தான் சாப்பிட வருவாங்க. நம்ம ஊர் தேங்காய் சட்னியும் காரக்குழம்பும் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம்னு. அங்கெல்லாம் வெறும் பன்னு தான் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் சட்னி வேணும். என்ன, பிள்ளைக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ண. இதுக்கப்புறம் நீங்கள் ஒயனுக்கு தேட ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுமோ? என்னம்மா பண்ணுறது, வேலைன்னு இருந்துட்டேன், அதான். அண்ணா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று கேட்கவா? இதில் என்னம்மா இருக்குது? நம்ம குடும்பத்தில் பாதி முடிவு நீ எடுக்கிறது தான். நீ சொல்லாமல் என்னைக்கு நான் காலடி எடுத்து வச்சுருக்கேன், சொல்லு. எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. பேசாமல் ஜெமினுக்கு ஒயனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜெமினை பார்க்குறீங்க, அவள் ஆல்ரெடி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். என்னம்மா சொல்கிற? மாப்பிள்ளை எப்படி இதுக்கு ஒத்துக்குவார்? இதில் என்னென்ன இருக்குது? கட்டிக்கு போகிறவன் அவன், கூட வாழ போகிறவன் அவன். அவங்க 2 பேருக்கு பிடிச்சா பார்த்தாதா? அதுவும் இல்லாமல் 2 பேரும் மேஜரு. இவனுக்கும் 36 வயசு ஆகுதுன்னு, வயசு கூட்டிகிட்டே தான் போகுது. இதோ அவளுக்கும் 23 வயசாயிடுச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. என்னடி வயன, என் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுறியா? எதுக்குமா கலாய்க்கிறீங்க? அவளே சொல்லுவா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறடி. அவள் எப்படி வேண்டான்னு சொல்லுவா? சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு சுற்றிட்டு இருந்தவ தானே.
நீங்கள் சுதாக்கு ஜெமினை கேட்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைக்கு தான் கொடுத்து வைக்கல. இவளையாவது எனக்கு கொடுங்களேன். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே ஜெமினை பார்க்குறீங்க. இப்போ 2 பேரும் உங்கள் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேங்க. மாமா, உண்மையிலே நான் உனக்கு சரியாக வருவேனா மாமா? அத்தை சொல்கிறாங்களேன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவங்க சொன்ன நான் ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? சரிதான், ஆனால் நீ நிறைய படிச்சிருக்க, பெரிய கம்பெனி வச்சிருக்க. நான் போய் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்? அதில் ஏன் பிரச்சனைடி? உனக்கு என்ன? அப்படி இல்லை மாமா, நீ நிறைய படிச்சிருக்க, பெரிய பெரிய வேலைலாம் பார்க்குற. உனக்கு தகுந்த மாதிரி படித்த உன் வசதிக்கு ஏற்ற பொண்ணா அத்தை பார்ப்பாங்கன்னு நான் யோசித்தேன். அப்படி பார்த்தா எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்க மாட்டா. என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு வேணும். என் பிஸ்னஸை பார்த்துக்க நான் இருக்கேன். என்னை பார்த்துக்கிற என் பொண்டாட்டி தான் வேணும். அப்படி பார்த்துப்பியா? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்த்துக்கிறத விட எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அவ்வளோ தாண்டி பொண்டாட்டி. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு வேணும். ஏய் ஏய், என்ன வைக்கப்படுறியா? கொஞ்சம் எனக்கும் காமிய, நானும் பார்த்துக்கிறேன். போங்க மாமா. அடியே, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிச்சவை. நீங்கள் ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி வந்துடுறீங்க. அண்ட் இப்போது உங்கள் அக்காவோட மேரேஜ் தென் 1 வீக்கில் உங்களுக்கும் ஜிமினுக்கும் கூட கல்யாணம் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும், நல்லா தான் இருக்குது. நான் தான் அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, வேண்டாம் விடுங்க. இந்த மாதிரி தானே ரொம்ப அழகாக சிவக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, விடுங்க அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சிட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி வரீங்க. இல்லைடா, இது கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா, அதனால சரி சிக்னல் கிடைக்காது. சரி ஓகே. ஏய் மாமா, ஐயோ சட்டெல்லாம் ஆயிடுச்சா? மருதாணி கரை போகவே போகாது மாமா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விட. இதை உடனே துவைச்சிட்டா போயிடும், இப்படியே விட்டா அப்படியே கரை பிடிச்சிக்கும். நீங்கள் கொடுங்க. பரவாயில்ல விடு, ஒரு ஞாபகமாக என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு உங்களை ரொமான்டிக்காக பார்த்து சொல்லிட்டு ஃபோனு காதில் வச்சு ஸ்மைல் பண்ணிட்டே போயிடுவான். அண்ட் நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுங்க. ஓகே. சரி சரிடா, அதில் நானே பார்த்துக்கிறேன். சரி கிளம்புவாங்க. ஜெமின் அவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த சட்டையை பார்ப்பான். உங்கள் கை வச்சு அப்படியே அந்த சட்டையில் இருக்கும் அந்த மருதாணியோட. அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுப்பான். அப்பா, மாத்திரை போட மறந்துட்டீங்க, என்னங்க இங்கே பாருங்கப்பா. நானும் அக்காவும் 2 பேரும் இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டோம். நீங்கள் பாட்டி கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சித்தி அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மூர்த்தி மாமாவும் இங்கே தான் இருப்பார். மறக்காமல் டேப்லெட் போட்டுக்கோங்க. நான் அங்கே இருந்தாலும் உங்கள் ஞாபகமாக தான் இருக்கும். அக்கா ஊர் பக்கத்தில் தானே இருக்கா, அப்பப்போ உங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. என்னால் தான் வந்து அடிக்கடி பார்க்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் தாம்மா. என் 2 பொண்ணுங்களும் ராணி மாதிரி வாழ போகிறாங்க, அது போதும். இதுக்கு மேலே ஒரு அப்பாவை எனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும்? இல்லைப்பா, நானும் அக்காவும் எங்கே இருந்தாலும் உன் ஞாபகமாக தான் இருக்கும். தினமும் நான் ஃபோன் பண்ணுவேன். சரிம்மா, கண்டிப்பாக. நீங்களாம் இல்லாமையும் எனக்கு நாளே ஓடாது. உங்கள் அக்கா மேரேஜ் முடிஞ்சதும் உங்களோட மேரேஜும் இருக்கும். ஜிம்மன் உங்களுக்காக ஒயிட் ஷர்ட் வேஷ்டி போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபுல் கோட்டட் மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் ஒரு பிங்க் கலர் சாரியில் அவ்வளோ அழகாக கையில் ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு அங்கேருந்து நடந்து வருவீங்க. அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணுவீங்க. அவனும் உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுவான். அவங்களுக்கு தாலி கட்டும்போது நீங்கள் அவனை டியரி ஐஸோடு பார்த்துட்ருப்பீங்க லவ்லியா. அண்ட் அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். ஃபைனலி இப்போ மேரேஜ் முடிஞ்சு நீங்கள் அவனோட கண்ட்ரிக்கு போகணும். அப்பா பார்த்துக்கோங்கப்பா, அடிக்கடி நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை கரெக்டாக எடுங்க, புரியுதா? வேலை இருக்குது அது இருக்குன்னு சரியாக சாப்பிடாம விட்டுறாதீங்க, நான் எப்பவும் கூப்பிடுவேன். போயிட்டு வரேன்ப்பா. அக்கா, அப்பாவை அப்பப்போ வந்து பார்த்துக்கோக்கா. உடம்பு பார்த்துக்கோங்க மாமா. மாப்பிள்ள, அவகிட்ட அதிகம் கோவப்படாதீங்க. அவகிட்ட பாசமாக சொன்னீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக வாங்கிடலாம். நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. என்னடி பொண்ணுட்டி எதிர்த்துன்னு முழிக்கிற? இல்லைங்க,
இதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் தடவை இதில் போகிறேன்னா அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதில் போக போக பழகிடும். அப்படி பயமா இருந்தா என்ன வேணா கட்டி பிடிச்சிக்கிறியா? ஐயோ, என்ன ஐயோ? எல்லாரும் இருக்காங்க மாமா, அதெல்லாம் வேண்டாம். ஜிமின் அப்படியே உங்கள் கையோட அவன் கையை இன்டர்வென் பண்ணிவிட்டு உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். நீங்களும் அவனை ஷையாக பார்க்குறீங்க. I'm here for you. அப்படின்னா நான் எப்பயும் கூடயே இருப்பேன்னு சொன்னேன்டி பட்டிக்காட்டு பொண்டாட்டி. பார்த்தீங்களா, நீங்களும் என்னை கேலி பண்ணுறீங்க. அடி பட்டிக்காடு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்டி. ஓ, அப்படி சொன்னீங்களா? ம், ஆமாம். ஊர் பேர் தெரியாத ஊர், பாஷை கூட தெரியாது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல மாமா. அது நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். மா, கார் வந்துடுச்சு, வாங்க. போய் பட்டிக்காடு வாடி. ஆ மாமா, என்னது இது? இவ்வளோ பெருசாக கட்டடம் கட்டியிருக்காங்க, விழுந்துடாதா? வயன், அதெல்லாம் விழாதுமா. இதை விட பெருசெல்லாம் இருக்குது, இதுவே சின்னது தான். ஆ, இதுவே சின்னதா? எங்கள் ஊர்லலாம் 3 மாடி கட்டணுன்னாலே யோசிப்பாங்க. இதில் ஒரு 300 மாடி இருக்கும். 300 மாடியா? இப்படி எல்லாமா கட்டுவாங்க? பார்த்தாலே பல இருக்கு. நீங்கள் போயிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி இறங்குவீங்க. வீடு அவ்வளோ பெருசா செம்மையாக இருக்கும். வாங்க அத்தை. பொண்டாட்டி, அவங்க வீட்டுக்கு போவாங்க, நம்ம வீட்டுக்கு போகிறோம். என்னது இது? 4 பேரும் ஒன்றா தானே இருக்கலான்னு சொன்னீங்க, இப்போ என்ன மாற்றி பேசுகிறீங்க? இவ்வளோ பெரிய வீட்டில் 4 பேர் இருக்க முடியாதா? எங்கள் வீட்டிலே நாங்கள் அவ்வளோ பேர் இருந்தோம். எங்கெல்லாம் அப்படிதான். அம்மா அப்பாவோட வீடு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. உனக்கு போய் பார்க்கணுன்னா டிரைவர் அண்ணாக்கிட்ட சொல்ல கூட்டிகிட்டு போவார். டயர்டாக இருக்குடி பொண்டாட்டி, வா போகலாம் அப்படின்னு அவன் அவங்க ஷோல்டரில் கை போட்டுட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். டேக் த லக்கேஜஸ். இவர் ஒருத்தரே எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு வந்துடுவாராங்க. நான் வேணா போய் உதவி பண்ணட்டுமா? நீ எனக்கு வேலை பார்க்க வந்திருக்க, என்ன பார்த்துக்கு தானே வந்திருக்க. வாடி பொண்டாட்டி. அத்தை, ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். சரிம்மா, கண்டிப்பாக வரும். எல்லாம் வருவாங்க, நீ வாடி. ஆ, அம்மாடி, எவ்வளோ பெரிய வீடு. இதெல்லாமே உண்மையா மாமா? பாரா, அழகாக இருக்கு. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. துளசி மாடம் எங்க? என்னது துளசி மாடம்? அது இல்லாமல் ஒரு வீடா? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. இங்கே செடியெல்லாம் விற்பாங்களா? நான் அங்கேருந்து வாங்கிக்கிறேன். என்னமோ பண்ணு, நான் ட்ராவலில் வந்ததில் செம்ம டயர்டாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். நீங்கள் போய் தூங்குங்க. எனக்கு வேணுங்கிறத சமைச்சிட்டு நான் எழுப்புறேன். அப்போ நீ ரெஸ்ட் எடுக்க போகிறது இல்லையா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ அசதியாக இல்லை மாமா, நீங்கள் போய் தூங்குங்க. அவன் அப்படியே ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். குட் நைட். குட் நைட். அண்ட் அவன் தூங்கி இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கீழே வந்து பார்ப்பான். வாவ், குக்கிங் ஸ்மெல் ஆள தூக்குதே. நீங்கள் நின்று குக் பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே ரொமான்டிக்காக உங்களை பார்த்துட்டு அவங்கள அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான். மாமா, அதுக்குள்ளே எழுந்துட்டிங்களா? ஒரு 10 நிமிஷம் மாமா, ரெடி ஆகிடும். நீ அல்ல இதுவா? நான் சாப்பிட்றதுக்கு சொன்னேன் மாமா. என்னங்க, உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குடி பட்டிக்காடு. இதே மாதிரி தர்ம சமைச்சு போட்டுட்டு நான் குண்டாடுவேன். அதுக்கு என்ன மாமா, சமைச்சா போச்சு அப்படின்னு நீங்கள் ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவீங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காருங்க, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு நீ ஊட்டி விடு, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டு கிச்சன் கேபினெட்டில் உட்காந்துப்பான். அண்ட் நீங்கள் போட்டுட்டு அவனுக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து அவனுக்கு அப்படியே கொடுக்குறீங்க. மாமா, அவள் அப்படியே விளையாட்டுக்கு அவங்க வேலை கடிச்சு வச்சிருவான். சும்மா ஃபன்னுக்குடி. இப்படி உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கும். ஜிமின் வேலையில் செம்ம கோல்டாக இருப்பான், ஆனால் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக இருப்பான். இந்த விஷயமே நீங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியும். இதே மாதிரி ஒன் டே ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமின் ஃபைலை டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு, அப்போ இதில் நான் பண்ணுமா? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கொடுத்த டேட்டே வெறும் 3 நாள் தான். 3 நாள் இதுக்கு ரொம்ப அதிகம். இப்போ 5 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஃபைல் கம்ப்ளீட் ஆகல. இந்த ஃபைல் மட்டும்தான் உங்களோட இந்த வார வேலை.
இதை முடிக்கிறத விட உங்களுக்கு அப்படி வேற என்ன வேலை இருக்கு? ஆ மாமா. வேன் கொஞ்ச நேரம் அந்த ரூமில் வெயிட் பண்ண. ஆ சரிங்க மாமா. உங்களுக்கு ஈவினிங் 4 மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். ஃபைல் என் டேபிளுக்கு சைனுக்கு வரலன்னா அப்புறம் அவ்வளோதான். எடுத்துகிட்டு போங்க. ஜிமின் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு வருவான். நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பரிமாறுறீங்க. மாமா ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால அதை மறந்துருப்பாங்களா கூட இருக்கலாம். அதுக்கு போய் வேன், நீ வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? புரியல மாமா. வீட்டில் உனக்கு ஒரு ஹஸ்பண்டா நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. அதே மாதிரி இது என்னோட ஆஃபீஸ். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. மன்னிச்சிருங்க மாமா. நீ சாப்பிட்டியா? இல்லை மாமா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். இனிமேல் நீ சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துருவா. அதுவே போதும். ம் சரிங்க மாமா. அவனோட பிஸ்னஸ் விஷயத்தில் யார் தலையிட்டாலும் அவனுக்கு பிடிக்காது. அண்ட் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் அவன் உங்ககிட்ட பர்ஃபெக்டாக தான் இருப்பான். வேன், ஒரு காஃபி. ஆ சரி மாமா. அவன் ஈவினிங் வீட்டுக்கு வந்து கோட்டை மட்டும் கழட்டி சோஃபா மேலே வச்சுட்டு உட்காந்து லேப்டாப்பை எடுத்து வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். மாமா காஃபி டேபிள் மேலே வை. அப்படின்னு லேப்டாப்பை பார்த்துட்டே தான் சொல்லுவான். அண்ட் நீங்களும் வச்சுட்டு நைட்டு டின்னர் குக் பண்ண போடுறீங்க. ஓய், என்னைக்கு ரெடி குக் பண்ணுற? உங்களுக்கு பிடிச்சதான் மாமா. அவன் அப்படியே அவனோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு உங்கள் ரைட் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, எப்படி ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை விட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. சொல்லு, என்ன பிரச்சனை? இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க? அப்போ சொல்ல மாட்டேன். அவன் 2 கையும் வச்சு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, எங்கள் பாரு பட்டிக்காடு, ஆஃபீஸ் பிரச்சனை என்னோடது. ஆக்சுவலி உனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது, கரெக்டா? ம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்காம காலை விடக்கூடாது. ஆஃபீஸ் பிரச்சனையில் நான் பார்த்துக்கிறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஐம் ரியலி சாரி. ஐயோ என்ன மாமா நீங்கள் என்கிட்ட போயிட்டு சாரி எல்லாம்? தப்பு என் மேலே தானே எனக்கு தெரியும். நான் வீட்டில் வந்து யோசித்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பேரை பார்க்குறீங்க. எனக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும். அப்படின்னு உங்கள் ஃபேஸை க்யூட்டாக கப் பண்ணிட்டு சொல்லுவான். அது மட்டும் எனக்கு போதும். என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாத. எனக்கு அது மட்டும் போதும். ச்சே என்ன மாமா பேசுகிறீங்க? உங்களை விட்டு நான் எங்கே போயிடுவேன்? நீங்கள் தான் மாமா என் உலகம். எனக்கு அப்பா கிட்ட பேசலையா? ஆ மறந்துட்டேன் மாமா. எப்போவும் மதியமாக ஃபோன் பண்ணிவிடுவேன். இன்னைக்கு என்னால் நீ ஃபோன் பண்ணலை, அதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. கொஞ்சம் வேலை இருந்தது, அதில் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்காக ரீல் சுற்றினதுலாம் போதும். இந்த பேசு. ஹலோ அப்பா, என்னப்பா பண்ணுறீங்க? இல்லைப்பா, மதியம் கொஞ்சம் வேலை இருந்ததா, அதான் ஃபோன் பண்ண முடியல. சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா. இல்லைப்பா, இனிமே தான், இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜிமின் உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, ம் சரிங்கப்பா, ம் வச்சிடுறேன். அந்த கையை அப்படியே அவனோட சீக்ஸில் எடுத்து வைப்பான். ஐ லவ் யூ டி பட்டிக்காடு. ம் என்னவோ திருப்பி சொல்லுடி. ம் ஐ லவ் யூ மாமா. எப்பா, ஓ வாயால் அந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இன்னொரு வாட்டி சொல்லு. போங்க மாமா, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஏய் சொல்லுடி, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லு. ஒரே ஒரு தடவை. ஐ லவ் யூ மாமா. இன்னும் ஒரே ஒரு தடவை. பார்த்தீங்களா, மறுபடியும் கேட்குறீங்க. முடியாது. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுடி. என் செல்லம் இல்லை, என் தங்க பிள்ளை இல்லை, ஒரே ஒரு தடவை சொல்லு. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், திரும்ப கேட்கக்கூடாது. கேட்க மாட்டா, சொல்லு. ஐ லவ் யூடா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி சிரிச்சிட்டு கையை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அடி பாவி, வர்றாரு. ஆ மாமா. டாவா சொல்கிறேன்னா ஆமாண்டா மாமா, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு இப்போ தெரியுற. நீங்கள் அப்படி இப்படி ஓடிட்டு விளையாடிட்டு இருந்ததில் உங்கள் கால் தட்டி விட்டோம். மாமா ஏய் என்னாச்சு? கால் சுலுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் சொன்ன ஓடாதானே. உட்காருங்க, உட்காரு. எங்க காலை காட்டு. ம் போடா மாமா. ஏய் இதுவா ஆக்டிங்கா? வர்றாரு. அவன்
ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூமுக்கு ஓடிடுறான். ஆஃப்டர் ஒரு 3 months, கடவுளே 2 கோடு வரணும், 2 கோடு வரணும், 2 கோடு வரணும். தேங்க்யூ கடவுளே. நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அந்த ஃபைலில் சைன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மீதில் எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. மாமா. டே அந்த ரூமில் வெயிட் பண்ண வரேன். சரி. என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? இது அப்படி இருக்கிற ஆள் கிடையாது. சரி இதை பார்த்துக்கோங்க, நான் லஞ்ச் முடிச்சுட்டு வரேன். மாமா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் சமைச்சிருக்கேன், வாங்க. எனக்கு தானே எனக்கு பிடிக்காது சமைச்சிருக்க. மாமா, இந்த டிஃபன் பாக்ஸை மட்டும் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. ஏன் இதில் என்ன இருக்கு? கேள்வி கேட்காதீங்க, பண்ணுங்க. சரி சரி பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச ரோஸ் ஸ்வீட்டு. இன்னைக்கு மூஞ்சில் கொஞ்சம் தேஜஸ் தெரியுது. ஏதாவது ஹாப்பி நியூஸா? உங்கள் அப்பா ஊருக்கு வர்றாருன்னு. இன்னைக்கு என் பர்த்டேவும் இல்லை, உன் பர்த்டேவும் இல்லை. அப்புறம் என்னடி? அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஜிமின் ஓப்பன் பண்ணதும் அதில் ப்ரெக்னென்சி டெஸ்டட் இருக்கும். பட்டிக்காடு அப்பா ஆக போகிறீங்க. ஜிமின் ஹாப்பியில் அவங்க அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பான். செம்ம ஹாப்பிடி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டி மை பட்டிக்காடு. அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவான். ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி யாருக்கு போடலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் டாடா பாய் செல்ல குட்டீஸ், லவ் யூ, சரங்கே போகிறேன்.